Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. திராவிட மாடல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த அமலாக்கத்துறை. அமைச்சர் பதவியில் இருக்கும் செந்தில் பாலாஜி சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து தண்ணீரை திறந்துவிடப்பட்டதால் விவசாயிகள் அதிருப்தி. கால்வாய்களை தூர்வார கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட மாடல் அமைச்சர் தண்ணீரை திறந்ததால் விவசாயிகள் வேதனை. அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்திய ஆன்லைன் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டு. அரசு பணிக்கான தேர்வுகளை அலட்சிய போக்கில் கையாளும் விடியா திமுக அரசுக்கு வழக்கறிஞர்கள் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓடைகளை தூர்வாராததால் வெள்ள நீர் புகுந்து விவசாய நிலங்கள் நாசமான அவலம். நீதிமன்றம் உத்தரவிட்டும் பலமுறை மனு அளித்தும் திராவிட மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை தவிக்க விட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. அதனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. தாசில்தார்கிட்ட போய் முன்னாடி சொன்னாங்க, பிஜா கிட்ட சொல்லுனாப்புல, பிஜா கிட்ட சொல்லி தாசில்தார் எடுத்தாப்புல. அப்புறம் நெடுங்காலத்தோட தான் அதை எடுப்பாங்க அப்படின்னாப்புல. நெடுங்காலத்தோட ஏறி போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு நான் எங்கள் இடத்துல முட்டு போட்டேன், இதை தூர் வர்றது பிடிஆவும் தாசில்தார் தான் இதை தூர் வருவாங்க, எனக்கு வாக்கியம் எடுக்கிற இது இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் தாசில்தார்கிட்ட சொன்னேன், சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி போய் பிடிஆவுக்கு போ அப்படின்னப்பல. பிடிஆவுக்கு போனால் இந்த நான் எங்களை தாசில்தார் தான் எடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் மக்கிய நாள் போய் கேட்டதுக்கு சரி நான் வர்றேன் அப்படின்னாங்க. தஞ்சை மாவட்டத்தில் வல்லம் வடிகால் வாரி உடைந்து விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். மாவட்ட ஆட்சியர் முதல் வேளாண் அதிகாரிகள் வரை தகவல் தெரிவித்தும் இதுவரை ஒருவர் கூட வந்து பார்க்க வரவில்லை என விவசாயிகள் வேதனை. நாங்க உள்ள வீட்டுல உள்ள அண்டா குண்டா எல்லாத்தையுமே அடை வச்சு முடிஞ்சு போச்சு. இது காரணம் எல்லாமே முழுக்க காரணம் இந்த வெள்ள வடிகால் தான். இந்த வெள்ள வடிகால் தூர்வாரப்படாததுனால அங்கங்க உடைப்பு ஏற்பட்டு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வெள்ள வடிகாலை தூர்வாரினாதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இல்லை என்றால் நாங்க அனைத்து பேரும் தற்கொலை செய்து நாங்க சாக வேண்டியதுதான். இல்லைன்னாக்க நாங்க ஒரு ஊரே அழிஞ்சது மாதிரி, அடி அழிஞ்சது மாதிரி நாங்க எங்க ஊரே அழிய வேண்டியதுதான். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே இடுப்பளவு தண்ணீரில் சடலத்தை எடுத்துச் சென்ற அவலம். ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கும் மழைநீர் பல நாட்களுக்கு அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவர்கள் அச்சம். மழைக்காலங்களில் பாழடைந்த பள்ளி கட்டிடத்தை சீரமைக்காமல் திராவிட மாடல் அரசு மாணவர்களின் உயிருடன் விளையாடுவதாக பெற்றோர்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். திறனற்ற திராவிட மாடல் அரசு சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 3 நாட்களாகியும் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீரை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. வெளியே வர முடியல, குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே வெளியில் போய் வாங்கவும் முடியல. இது அரசு இந்த தண்ணி என்னன்னு இது பண்ணதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஸ்டாலின் அரசின் மீது நம்பிக்கையை இழந்ததால் கிராம மக்களே மழைநீரை அகற்றி வரும் அவலம்.
கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பெஞ்சல் புயலால் இடிந்த வீடுகளை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் வந்து பார்வையிடவே இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. 5 வீடு கிட்ட சேதாரம் ஆயிடுச்சு. விஓஓ, தாசில்தாரோ, ஊராட்சி மன்ற தலைவரோ இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு என்ன நடவடிக்கைனமோ அதை செய்யவும் இல்லை. கவர்மெண்ட் டீச்சு தண்ணி இது மாதிரி சேறு சகதியமாக அதிகமாக சேதாரமாகிருக்கு. இது அரசு வந்து பார்க்கவே இல்லை. அரசு வெள்ள நிவாரண பணிகளுக்கெல்லாம் வெகு சிறப்பாக நடந்து வருவதாக ஸ்டாலின் அரசு தம்பட்டம் அடிக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களோ எந்த நிவாரணமும் கிடைக்காமல் புலம்பும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் 5 கிராமங்கள் தனி தீவாக மாறிய அவலம். கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பாக்குவாஞ்சேரி அருகே திராவிட மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கடந்த ஆண்டு 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் ஒரே மழையில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம். $16 கோடியில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் இடிந்ததைப் போல இந்த தடுப்புச் சுவரும் இடிந்திருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வெள்ள நீர் சூழ்ந்ததால் 2 நாட்களாக குளம் போல் காட்சியளிக்கும் குடியிருப்பு பகுதி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமல் சென்னையில் இருந்தபடி பேட்டி மட்டுமே கொடுப்பதால் மக்கள் ஆவேசம். தூத்துக்குடியில் மாநகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் நீச்சல் குளம் போல காட்சியளிக்கும் ரயில் நிலையம். தண்டவாளங்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியதால் ரயில் சேவை ரத்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோவிலில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதி. மழைநீரை வெளியேற்ற திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் தேங்கி கிடக்கும் மழைநீரை தூய்மை பணியாளர்கள் துடைப்பத்தால் வெளியேற்றி வருவதால் மக்கள் அதிர்ச்சி. மீட்பு பணிகளை முறையாக செய்யாமல் கடனே என நகராட்சி நிர்வாகம் பணியாற்றுவதாக பொதுமக்கள் வேதனை. நாகை மாவட்டத்தில் 3000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. வெள்ள பாதிப்பை முறையாக கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைமட்ட பாலம் மூழ்கியதால் 3வது நாளாக போக்குவரத்து முடக்கம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கு வழக்கறிஞர் ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்யும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சிறையில் இருக்கும் கைதிகளுக்கும் வெகு சுலபமாக கஞ்சா மற்றும் செல்போன்கள் கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகையில் 10 கிலோ கஞ்சா கடத்திய 2 சிக்கினர். திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளாக கஞ்சா வேட்டை என காற்றில் கம்பு சுற்றி வரும் நிலையில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம்.
சென்னை கோயம்பேட்டில் மெத்தபட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்த 5 போதை வியாபாரிகள் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகலிடமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் போலீசாரால் தேடப்பட்ட குற்றவாளி காவல் நிலையம் அருகிலேயே ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி படுகொலை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையம் அருகிலேயே கொலை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் எந்தவொரு முன் அறிவிப்பும் இல்லாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அத்துமீறி அகற்றும் பேரூராட்சி நிர்வாகம். கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பேரூராட்சி ஊழியர்கள் சூறையாடியதாக வியாபாரிகள் வேதனை. இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் வண்டிகளை கூப்பிட்டு ஆளுகளை கூப்பிட்டு எங்ககிட்ட கடைக்காரங்கிட்ட எந்த இதுவும் சொல்லாமல் பொருளை பூரா எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு வெளியே பூரா போட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து நிறையா நஷ்டமாயிருச்சு. ஆனால் ஒரு சில கடைகளை மட்டும் பிரிச்சிருக்காங்க, ஒரு சில கடைகள்லாம் பிரிக்கலை. திருத்தணி முருகன் கோவிலில் காலாவதியான பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. 300 காலாவதியான பஞ்சாமிர்த பாட்டில்கள் சிக்கிய நிலையில் வாய்ச்சவடால் பேசும் திராவிட மாடல் அரசு இந்த விவகாரம் குறித்து என்ன பதில் சொல்லப் போகிறது என பக்தர்கள் கேள்வி. குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கார் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. அதிவேகமாக வந்த கார் சாலையோரம் நின்றிருந்த காரின் மீது மோதிய நிலையில் காரை ஓட்டி வந்த சிறுவன் தப்பி ஓட்டம். திருக்கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் இலங்கை அதிபரிடம் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. இலங்கை மீனவர்களோடு இந்திய விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த மைனாரிட்டி பாஜக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அஜித், த்ரிஷா, பிரபு, அர்ஜுன் தாஸ் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. கனவு முழுமையடைந்ததாக குறிப்பிட்டு படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரா எக்ஸ் பதிவு. இளையராஜாவின் பயோபிக்கை தொடர்ந்து தமிழ் திரைத்துறையின் நகைச்சுவை மன்னன் என அழைக்கப்படும் சந்திரபாபு பயோபிக்கிலும் நடிகர் தனுஷ் நடிக்க உள்ளதாக தகவல். தற்போது நடித்து வரும் 2 படங்களை நிறைவு செய்த பின்னர் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் நடைபெற்ற வருடாந்திர திருவிழாவில் 2 தரப்பினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் குண்டுவீச்சு. 3 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இந்தியா மாலத்தீவு உறவில் ஏற்பட்ட விரிசலால் மாலத்தீவு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சரிவு. சீன சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சீனாவின் 4 பெரிய நகரங்களுக்கு நேரடி விமான சேவையை தொடங்க மாலத்தீவு அரசு முடிவு.